ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த ஆஃபீஸருக்கே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை ஃபுல்லாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆதாரத்தையும் அனுப்பிவிடவும் அவர் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. நல்ல வழியாக நீங்கள் கரெக்டான நேரத்தில் நீங்கள் தான் அனுப்பிவிட்டீங்க. அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் தெரியாமல் நான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேனே, இப்போமே இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுது அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி லிஃப்ட்டில் இருந்து அவங்க வெளியே வந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பிரியா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, கார்த்தி சார் எப்படியாவது தடுத்து நிறுத்த சொன்னாங்க, ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே. இந்த லிஃப்ட்டில் சரி பண்ணப்பட்டவர் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்தியும் அங்கிருந்து அவசரமா அவங்க கிளம்புறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் ஆபீசர் சாமுண்டீஸ்வரியை தனியாக அழைச்சிட்டு போய் பேசுகிறாரு. ஆமாம், உங்கள் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் கூட ஆகலை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், அதுவும் ஆதாரத்தோடு தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு இப்போ பழசெல்லாம் மறந்துருக்குது, அதனால கல்யாணம் ஆனது கூட அவங்க மறந்துருக்குறாங்க. இதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இப்படி உங்கள் பொண்ணுக்கே நீங்கள் துரோகம் பண்ணுறீங்களே, இது நல்லா இருக்கா என்ன? அதெல்லாம் உங்கள் குடும்ப விஷயம், அதனால நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் ஆகலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கும்போது அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் அந்த கார்த்தியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி ஆனாலும் நம்ம எப்படியாவது நம்ம பொண்ணுக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ்கிட்ட சொல்கிறதாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் எவ்வளோ நாளும் நான் பணம் தரேன் அப்படிங்கும்போது என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க? நான் நல்லபடியாக இந்த வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகணும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன். என்னை என்ன கோர்ட்டு கேஸில் நாளைய வைக்க போடுறீங்களா? என்னை உள்ள தள்ளி போடுறதுக்கு எல்லா பிளானும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் தப்பு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடந்தையாக செயல்பட்டதுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த அசிங்கம்லாம் எனக்கு தேவைதானா? என்னுடைய சர்வீஸில் இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணினது கிடையாது. ஒழுங்கு மரியாதையாக உங்கள் பொண்ணை அழைச்சிக்கிட்டு இங்கேருந்து ஒழுங்காக போயிருங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருந்தாரு. இதை பார்த்துட்டு இருக்கிற ரேவதி என்ன சார் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த கல்யாணம் நடக்காதுமா, அதனால நீங்கள் இருந்து கிளம்பி போமா அப்படின்னு சொல்லவும் அப்போ ரேவதி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ ஏதோ ஒன்று நடந்திருக்குது, ஆனால் கல்யாணம் ஆக மொத்தத்தில் இப்போ நடக்க போகிறது இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்படவும் இதை பார்த்துட்டு இருக்கிற மருதுவுக்கும் சூரியகலாவும் ஒன்று முறையாக முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தோம்னா மயில் வாகனம் கிளம்பும் போது இப்போ ராஜராஜன் மாப்பிள்ள நானும் வார அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, கார்த்தி என்ன மட்டும் தான் வர சொல்லியிருக்கிறாரு, அவர் கண்டிப்பாக என்ன மட்டும் தான் வர சொல்லியிருக்கிறாருன்னா வேற ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு, அதனால நீங்கள் வர வேண்டாம் மாமா அப்படிங்கும்போது, இல்லைப்பா இல்லை மாப்பிள்ள, அந்த சாமுண்டீஸ்வரியை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படிங்கும்போது எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு தானே வருவாங்க, அப்போ பார்த்துக்கலாம் மாமா, இப்போ நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அங்கேருந்து கிளம்புவோம். அப்போ சாமுண்டீஸ்வரியை பற்றி அவங்க ராஜராஜன் பார்த்தோம்னா ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க அம்மா இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரியாமையே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா? அவள் வீட்டுக்கு தானே வரணும், அவளுக்கு இருக்குது இன்னைக்கு கச்சேரி, அவளை போனா போதுன்னு சொல்லிக்கிட்டு நான் அவளை விட்டு வச்சிருந்தா அவள் என்னன்னா ஓவரா தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறா. நானும் சரி, இது நாள் வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க அம்மாவோட நிலைமைக்கு எங்கள் குடும்பம் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவள்கிட்ட நான் வாய் பேசாம நான் அடங்கி போனதுக்கு காரணமே. ஆனால் எப்போ இவ அம்மாவோட நிலைமைக்கு என்னுடைய குடும்பம் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு கார்த்தி மாப்பிள்ள கண்டுபிடிச்சு சொன்னாரோ அப்பவுமே எனக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சுது. ஆனாலும் 4 பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நம்ம இவர்கிட்ட சண்டை போட்டு அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கௌரவத்துக்காக நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அவள் என்னன்னா அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த மாதிரிக்கு தப்பா முடிவெடுக்கிறாளா? அதுவும் என் பொண்ணு விஷயத்துல எவ்வளவு தப்பான முடிவெடுத்திருக்கிறா. அவனுக்கு வீட்டுக்கு வரட்டும், அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜராஜன் கோவத்தோட சொல்லவும் அப்போ ரோஹிணி சொல்றாங்க, ஆமாப்பா, அம்மாவை இன்னும் நம்ம விட்டு வைக்க கூடாது, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதையை நம்ம கொடுத்தோம்னா, ஆனால் அதை அவங்க தப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு ரேவதிக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு அவங்க துணிஞ்சிட்டாங்களே, அவங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா மயில் வாகனம் அங்க வந்துருந்தாங்க. அப்ப காட்டி வந்துருவோம். உடனே சகல நீ வந்துட்டியாப்பா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி, சூரியகலா, மருது, ரேவதி எல்லாருமே அவங்க அங்க வாசல ரோட்ல நின்றுட்டு இருக்கவும் இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப ரேவதி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா, என்னம்மா நடந்துச்சுது? உங்களை தனியா அழைச்சிட்டு போய் அந்த ஆபீசர் பேசினாரு, அதுக்கப்புறம் வந்ததுமே டாக்குமெண்ட் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டாரு, என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கும் போது உடனே சாமுண்டீஸ்வரி இவ இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாள், இப்ப எப்படி சமாளிக்க போறோமோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாரோ எனக்கு வேண்டாதப்பட்டவங்க என்னமோ சொல்லி வச்சிருக்கிறாங்க, அதனாலதான் அவர் இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு, என்னை பழி வாங்குறதுக்காக யாரும் அப்படி பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட ஏதோ சொல்லி சமாளிச்சிடவும் அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, எப்படியோ இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கல, அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம் தான்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சூரியகலாட்டம் மருது சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும் போது எல்லாம் அந்த கார்த்தியோட வேலையா தான் இருக்கும் போல அப்படிங்கும் போது அப்போ மயில் வாகனம் கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க.
சகல இப்போ நான் என்னப்பா பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இங்கே வந்து எதாச்சியாக வந்த மாதிரிக்கு நீங்கள் போங்க, போனதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு நீங்கள் கவனிங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே நீ வரலையப்பா அப்படிங்கும்போது இல்லை நான் வந்தாக்கி காரியமே கெட்டு போயிடும், அதனால நீங்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி சொன்னது மாதிரிக்கு அவங்களும் வந்து மயில் வாகனம் அங்கே போகிறாங்க. போனதுமே என்னத்தை இங்கே வந்து நின்றுட்டுருக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே ரேவதி அங்கே எல்லாருமே இருக்கவும் அவங்க மருந்து கையில் பூமாலையும் இருக்குது. உடனே வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து மயில் வாகனம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அத்தை என்ன நடக்குது, எதுக்காக நீங்கள் ரேவதி இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, ரேவதி நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்க, இங்கே பார்த்தா நீங்கள் 4 பேரும் வந்து நின்றுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரிக்கு மயில் வாகனம் கேட்கவும் உடனே வந்து ரேவதி வந்து அம்மா அங்கே பாருமா என்ன நடந்துச்சுன்னு மாமா கிடையாது சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது உடனே ரேவதி என்னம்மா நடந்துச்சு அப்படிங்கும்போது எனக்கும் இவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அம்மா அங்கே அழைச்சிட்டு வந்துருக்காங்க, எனக்கு கூட இந்த விஷயம் தெரியாது மாமா அப்படிங்கவும் இது கெட்டதுமே அவங்க மயில் வாகனம் அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரிக்கு அவங்க நடிக்கிறாங்க. என்ன ரேவதி சொல்லிட்டு இருக்கிற, உனக்கும் இவருக்கு கல்யாணம் அப்படிங்கும்போது அத்தை என்னதாங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஆமாம் மாப்பிள்ள நீங்கள் எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கும்போது எனக்கு உங்க ஒரு வேலையாட்டு நாங்கள் வந்த பிறகு தான் நீங்கள் இங்கே நிற்கிறத பார்த்தேன், சரி என்னென்னு தெரியும்னு சொல்லிட்டு வந்தா நீங்கள் என்னென்னா இந்த மாதிரிக்கு பண்ணி வச்சிருக்கிறீங்க, எதுக்காக யாருக்கு தெரியாமல் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்கவும் உடனே சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இவர் வந்து ஏதோ சொத்தை வாங்க போகிறாராம், அதுக்காக வந்து எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அம்மா வந்து என்னை சொல்லி அழைச்சிட்டு வந்தாங்க, நானும் வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் அம்மா எதோ சொல்லி இப்படி சொன்னனால தான் நானும் சரின்னு சொல்லி சம்மதிச்சேன், கடைசியில் பார்த்தா இந்த கல்யாணம் நடக்காமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மயில் வாகனம் வந்து அவங்க சாமுண்டீஸ்வரிட்ட அத்தை கொஞ்சம் நீங்கள் தனியாக வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ உடனே வந்து சாமுண்டீஸ்வரியும் போகவும் என்னத்தை பண்ணி வச்சிருக்கிறீங்க, நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணினீங்க, யாருக்கு தெரியாமல் ரேவதிக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக முடிவெடுத்திருக்கிறீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரேவதிக்கும் கார்த்திக்கும் வந்து டைவர்ஸ் கூட ஆகலை, இந்த விஷயம் வந்து கார்த்திக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அது மட்டும் இல்லாமல் கார்த்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்கி உங்களை உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நல்ல வழியாக எப்படியோ கல்யாணம் நின்று போச்சுது அதனால நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அங்கே ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி நீ வாமா நானே உனக்கு கொண்டு ஆஃபீஸில் விட்டுட்டுமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே ரேவதியும் அம்மா அதுதான் கல்யாணம் நடக்கல இல்லை நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சரி மாமா வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பார்த்தோம்னா அவங்க மயில் வாகனம் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அப்போ மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகவும் கார்த்தியை சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி ரொம்பவே ஹாப்பியாக போகிறாங்க. அப்போ ரேவதியும் மயில் வாகனம் போகும்போது இப்போ மயில் வாகனம் ரேவதி கிட்ட கேட்குறாங்க என்ன ரேவதி அம்மா தான் அப்படி பண்ணினாங்கன்னா நீயாவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது இல்லை மாமா நானும் எவ்வளோ எடுத்து சொன்னேன் ஆனால் அம்மா கேட்குற மாதிரிக்கு இல்லை, எனக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை மாமா, ஆனால் யாரோ ஃபோன் பண்ணி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுது, அது யாருன்னு தெரியல, உண்மையிலேயே வந்து அவரை நான் வந்து இந்த நேரத்தில் ஒரு கடவுளா நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன் மாமா, அந்த கடவுளே வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தின மாதிரி இருந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மயில் வாகனம் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க அது வேற யாரும் இல்லம்மா உன்னுடைய புருஷன் தான் அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்காரு அப்படின்னு அவங்க மயில் வாகனம் மனசுக்குள்ள. அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி கிட்ட சூரியகலாவும் மருதும் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னத்த நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காம கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சுது, ரேவதி அவ பாட்டுக்கு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டா, இங்க என்னதான் நடக்குது அப்படிங்கும்போது இது எல்லாம் இந்த கார்த்தியும் இந்த வந்தாரே என் மாப்பிள்ளை இவரு பண்ணின வேலை தான் அப்படிங்கும்போது நீங்க சொல்லும் போது கூட நான் நம்பலை, ஆனால் இந்த கார்த்தி இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது இந்த கார்த்தியை எப்படியாவது ஆபீஸை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரியா வச்சு நான் ஒரு வேலையை பண்ணினேன், ஆனால் அவள் வராமையே எல்லா வேலையும் அங்கே இருந்துக்கிட்டே அவன் முடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவத்தோட நேராக வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி மருது சூரியகலா இவங்க 3 பேரும் வரதை பார்த்ததுமே ராஜராஜனை சாமுண்டீஸ்வரியை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. பலார்னு 2 அறையை விடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ துணிஞ்சிருப்ப இவனை அழைச்சிட்டு போய் அப்படின்னு சொல்லவும் நீ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற, என் பொண்ணுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு இல்லாத உனக்கு சாதகமாக பயன்படுத்தி நீ இந்த அளவுக்கு நீ போவியா என்ன அப்படிங்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து ராஜராஜன் தன்னை அடிச்சுட்டு இருந்துங்கிட்ட அந்த அதிர்ச்சியிலே அவங்க இருக்கிறாங்க. என்னையே கை நீட்டி நீங்கள் அடிச்சு அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் அடிக்கிறதோட விட்டுனேன்னு சொல்லிட்டு நீ நினச்சிட்டு இப்போ சந்தோஷப்படு, இதுக்கு மேலே நான் போகலைன்னு சொல்லிக்கிட்டு, ஆனால் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணிருப்ப, இங்கே பாரு நீ வந்து எங்கள் அம்மா அப்பாவை நீ ஒதுக்கி வச்ச, அது எதுக்காக நான் அமைதியாக இருந்தேன், உங்கள் அம்மாவோட நிலைமைக்கு எங்கள் குடும்பத்தார் தான் காரணமாக சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் இப்போ கூட எனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுது, அதுக்கு காரணம் எங்கள் அம்மா அப்பா எங்கள் குடும்பமும் கிடையாதுன்னு, ஆனால் அதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என் பொண்ணுங்க தான், என் பொண்ணுங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் எந்த துன்பமும் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் அமைதியாக இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி என்னென்னா என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டேல, இதுக்கப்புறம் நான் அமைதியாக இருக்க போகிறது கிடையாது, இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கேன் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கும்போது இப்போ ரோஹிணி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்பா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்போ சாமுண்டீஸ்வரி ராஜராஜன் இப்படி பேசுறது பார்த்துட்டு அப்படியே பதறிப்பு நின்றுட்டு
இருக்கிறாங்க. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட அவர் எதிர்த்து பேசுனது கிடையாது. இன்னைக்கு என்னன்னா இந்த அளவுக்கு அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறி போய் பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ரோஹிணியும் சுவாதியும் கேட்குறாங்க, என்னம்மா நீங்க பண்ண துணிஞ்சிருக்கிறீங்க? ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணியிருக்கிறீங்களே, அவளுக்கு நாளைக்கே வந்து பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருச்சுன்னா அவ கேட்குற வார்த்தை வந்து கார்த்தியை தான் அவ தேடி போவா. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க முகத்தை கொண்டு போய் நீங்க எங்க வச்சுப்பீங்க? அப்போ அவ என்ன பண்ணுவான்னு தெரியுமா? உங்களை சும்மா விட்டுருவாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. என்ன எல்லாரும் என்னை நிக்க வச்சு என்ன கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும் போது, நல்ல வேளை ரேவதிக்கும் இந்த ஆளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம போனீங்கல்ல, அது வரைக்கும் நீங்க தப்பிச்சிங்க. அப்படி மட்டும் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களுக்கு எதிரியா நாங்களே மாறி இருப்போம் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு பிறகு இந்த மாதிரிக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு கனவுல கூட நீங்க நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாமுண்டீஸ்வரியை போட்டு அவங்க பயங்கரமா திட்டிட்டு போகவும் சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. அப்ப சூரியகலா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, அத்தை என்னத்தை உங்களுக்கு எதிராக அந்த குடும்பமே மாறிட்டாங்க அப்படிங்கும் போது உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இது எல்லாம் அவன் கொடுக்குற தைரியத்துல தான் இவங்கெல்லாம் அப்படி நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன், நான் என்ன நினைச்சோனோ அதை சாதிச்சே தீருவேன், கண்டிப்பா ரேவதிக்கும் மருதுவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து இவங்க ரேவதி வந்து ஆபீஸ்க்கு வராங்க. அப்போ வந்து கார்த்தி அதுக்கு முன்கூட்டியே வந்துருந்தாங்க. வந்ததுமே ரேவதி வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வரவும் அப்போ கார்த்தியோட கேபினுக்குள்ளே வராங்க. அப்போ வந்து ரேவதி வேலை விஷயமா சில விஷயத்தெல்லாம் வந்து கார்த்தி கிட்ட கேட்டுட்டு இருக்கவும் கார்த்தியும் சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் ரேவதி இன்னைக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரிக்கு தெரியுது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து ரேவதி சொல்கிறாங்க, ஆமாம் சார் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரேவதி வந்து சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்காத விஷயம் இன்னைக்கு ஒன்று நடக்கதை பார்த்தது, ஆனால் கடைசி நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றிட்டாரு, அவரால் வந்து அந்த விஷயம் நடக்காமல் போச்சுது, அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு நான் உண்மையிலே ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ரேவதி சரி சார் நான் வேலை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகவும் இப்போ கார்த்தி வந்து நினைக்கிறாங்க, ரேவதி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறா, இவ சந்தோஷம் கண்டிப்பாக நிலச்சி நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வந்து அவங்க பிரியாவை பார்க்கறதுக்காக அவங்க ரேவதியோட ஆபீஸ்க்கு திரும்பவும் வராங்க. அந்த நிலைமையில பார்க்கும்போது ரேவதி வந்து நடந்து போயிட்டு இருக்கவும் கார்த்தி வந்து அங்கே வராங்க. அப்போ வந்து ரேவதி காலு ஸ்லிப்பாகி கீழே விழுறதுக்காக போகும்போது ரேவதியை கரெக்டாக வந்து அவங்க கார்த்தி பிடிச்சிருந்தாங்க. இதை பார்த்தோம்னா ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிரியா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து என்னது இங்கே இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் அப்போ ரேவதியும் கார்த்தியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து பதறின பிரியா வந்து என்னது இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு, இவளுக்கு எப்படியாவது கல்யாணம் முடிஞ்சு போயிடுவான்னு சொல்லி பார்த்தோம், ஆனால் கடைசியில் திரும்பவும் இந்த ஆஃபீஸ்குள்ளே வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திரு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்து இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ரேவதிக்கும் மருதுவும் கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லி முடிவெடுத்தோம், ஆனால் கடைசியில் எங்கே சுற்றினாலும் அந்த கார்த்தியோட காலடியிலையும் வந்து விழுற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அடுத்துதான் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.